39ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நேற்றே சொல்லணும்னு இருந்தேன். பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஆனால் வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் சொல்லும்போது சொல்லிட்டேன். ஏன்னா இது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நம்பர் வரும். அதனால் இதை பார்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை யூஸ் ஆகும் கெஸ்ஸிங் எடுக்கும்போது. என்னென்னா இங்கே பாருங்கள், ஏபி 55, இங்கே ஏபி 98. இதில் பாருங்கள் நமக்கு 554 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். இந்த 554க்கு இங்கே பாருங்கள், ஏபியில் இருக்கிற 55, சி போர்டில் இருக்கிற 4ம் 554 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இது பாருங்கள், இந்த 55 சி போர்டு 4 554. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் ரிசல்ட்டு பாருங்கள் 982. ஸோ இந்த 982 இங்கே பாருங்கள், ஏபியில் 98, அது கீழே இருக்கிற 2. ஸோ இப்படி 982 அப்படின்னு பாக்ஸில் தான் வந்திருக்கணும். 928 அப்படின்னு வரணும். ஏன்னா இந்த இடத்துல டபுள்ஸ் இருந்தால டைரெக்டாக அப்படியே வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரே 54 இருந்து இங்கே 5 அப்படின்னு இருந்து அது வந்துருந்துச்சின்னா இந்த நம்பர் டைரெக்டாக வரும். இங்கே இந்த 55ன்றது எப்படி திருப்பினாலும் 55ன்றதுனால நம்ம 982 டைரெக்டாகவே ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 79 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. இப்போ இந்த 796 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம மறுநாள் என்ன பண்ணோம்னா இந்த 1881 ஏபியில் வச்சு சி போர்டில் இந்த 3 வச்சு 813 இல்லை 183 அப்படின்னு இல்லை 813 பாக்ஸும் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் வரும். அதே மாதிரி மேலே இருக்கிற 86ம் இங்கே இருக்கிற ஏ போர்டு 7ம் இப்படி 786 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா மறுநாள் நாம் என்ன பண்ணோம்னா இந்த 193 பாக்ஸ் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் 982க்கு பிசி 82 அப்படியே வந்தது. ஒரு நாளைக்கு மேலே பாருங்கள், இங்கே 857 நமக்கு அப்படியே வந்தது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு மேலே போனால் 85, 585, கேப்பில் வந்தீங்கன்னா 89. ஸோ இந்த 89 நமக்கு பிசியில் 8998 அப்படின்ற நம்பரு வரலாம், பார்த்துங்க. அப்புறம் பாருங்கள் இந்த 57க்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த 84ன்ற நம்பரு நமக்கு 98 அப்படின்ற நம்பரு வந்துச்சு கேமில். அப்புறம் பாருங்கள் இந்த 795ன்ற நம்பரில் இந்த பிசி 57 நமக்கு வந்தது. இப்போ அந்த பிசி 57க்கு மேலே பாருங்கள் இந்த 74 நமக்கு 47 அப்படின்னு வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் 57க்கு ஒரு 54, இதில் 57க்கு ஒரு 54 இருக்குது. இந்த இந்த 57 வந்து இந்த 982 அப்போவே பிசி 57 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்குமே வந்து 5 கேமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 57மே வரலான்னுமே நான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா இங்கே பாருங்கள் 54, 52 நமக்கு 54 வந்ததா. இப்போ பாருங்கள் 54க்கு ஒரு 75, இங்கே பாருங்கள் 25க்கு ஒரு 45, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு அதே மெத்தடில் இது பாருங்கள் இந்த பிசியில் பாருங்கள் 25, 45 அப்படின்னு போன மாதத்தில் அதுக்கு முந்தின மாதத்தில் வந்துச்சு. அப்போ பாருங்கள் நமக்கு அதை அப்படியே திருப்பிங்க 52, 54 அதே பிசியில் அதே மாதத்தில் அவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏபியிலிருந்து பிசியில் பாருங்கள் 57க்கு அப்படியே 57, இப்போ இந்த 47க்கு டைரெக்டாக அப்படியே 47 அப்படின்ற மாதிரி பிசி வைக்கலாம். ஸோ அதை தான் வந்து நாம் இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே 75 இருக்குது, இங்கே 54 இருக்குது. ஸோ இந்த 75, 54மே இங்கே நமக்கு 54க்கு 75, இந்த 75க்கு இங்கே 57, இந்த 54க்கு நமக்கு டைரெக்டாக 54ன்னுமே அடிக்கலாம். ஸோ 54 இந்த 47 சேர்ந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் அடிக்கலாம். 754 ஒருவேளை பாக்ஸில் அடிக்கலாம். இந்த இடத்துல 754 பாக்ஸ். இங்குமே வந்து நமக்கு 547, இந்த 547க்கு நமக்கு இங்கே 57க்கு 47 இருக்குது. ஸோ டைரெக்டாக ஒருவேளை 547மே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் அது மேட்ச் ஆகுதா பாருங்கள். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் நமக்கு இந்த 78, ஸோ இந்த 78க்கு 82 வந்துச்சு கேமில் 82. நேற்றுமே வந்து இந்த 312 அப்படின்ற நம்பர் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனால் அது கீழே ஒரு நாள் கீழே எடுத்துருக்கணும். பாருங்கள் 0, 2, 0ன்றதில் பிசியில் பாருங்கள் 20க்கு நமக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 57ன்னு வந்துருச்சு. இங்கே 87க்கு இங்கே 82க்கு இங்கே 87,
இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு. இங்கே வந்து 2 நம்பருமே ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 12ன்ற கேப்பில் இருக்கிற நம்பர் அப்படியே டைரெக்டாக நமக்கு வந்து 21 அடிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 75, அது திரும்பி 57ன்னு வந்திருக்கு. இந்த 78 திரும்பி 82ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த நம்பரு 12ன்ற நம்பரு நமக்கு அப்படியே வந்து 21 அப்படின்னு திரும்பி வரணும். இல்லைனா 12ன்னு டைரெக்டாக அப்படியே 12 அப்படின்னே வந்துடணும். ஸோ பிசியில் 12, 21 அப்படின்னு மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 82, இந்த 82க்கு 82, 57க்கு நமக்கு 20, இந்த 74 தான் நாம் இந்த இடத்துல எடுத்தோம். இங்கே 57க்கு இங்கே பாருங்கள் 74, 75. இப்போ நமக்கு அது 57ன்னு இருக்குது. அடுத்து நமக்கு 47 அப்படின்னு வரணும். அந்த 47, இந்த 54 அது சேர்த்து நம்ம 547ன்ற நம்பரு பாக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், 87க்கு நமக்கு 82 வந்துச்சு, 75க்கு 75 வந்துச்சு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் 87. ஓகேங்களா? இங்கே அப்படியே டைரெக்டாக 57. அப்போ அது கேப்பில் இருக்கிற 65ன்ற நம்பரு நமக்கு டைரெக்டாக இல்லை, ஃபஸ்ட்டு இந்த 87 டைரெக்டாக வந்து 82ன்னு திரும்பாமல் வந்துடுச்சு. இப்போ இந்த 75 திரும்பி 57 வந்திருக்கு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே 2 நம்பருமே டைரெக்டு. அப்போ இது 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணி திருப்பணும். 65க்கு நமக்கு 10ன்ற நம்பரை திருப்பி 01ன்ற நம்பரு பிசி வைக்கணும். அப்படி 01 அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு பிசியில் 21, 12ன்னு வருது. அப்போ 012 பாக்ஸுமே அடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் இதெல்லாமே பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இந்த பாருங்கள், 57லேருந்து 4 நாளைக்கு கீழே 2 நாளைக்கு கீழே 82 இருக்குது. நமக்கு 82 பிசி அடிச்சது, இப்போ 57 அடிச்சது. அப்போ இந்த கேப்பில் பாருங்கள், ஒரு 22, 74 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரு கேமில் சீக்கிரமாகவே வரும். ஓகேங்களா? அது அப்படியே 74, 22ன்னு கேமில் சீக்கிரமாக வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு 982க்கு 82 அப்படியே 982 வந்துச்சு. ஒரு நாளைக்கு கீழே பாருங்கள் 257. ஸோ 57 வந்துச்சு. கேப்பில் பாருங்கள் 76ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆல் போர்டில் 76, 64 அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு நாள் கேப்பு, இந்த ஒரு நாள் விட்டுட்டு பாருங்கள், இங்கே 803ன்னு இருக்குது. ஸோ இந்த 03 கேமில் பிசியில் வரலாம். ஏன்னா இங்கே பிசி தான் வந்திருக்கு. 82க்கு அப்படியே 82, இந்த 82க்கு அப்படியே 82, இந்த 57க்கு அப்படியே 57. அப்போ இந்த 03 நமக்கு 03, 30 அப்படின்னு பிசி அடிக்கலாம். ஓகேங்களா? 03, 30 அப்படின்ற நம்பரு பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது. அதனால் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த 75 பிசியில் நமக்கு 57, ஏ போர்டு 8. அப்போ மறுபடியும் ஏ போர்டில் இந்த 1ன்னு வச்சு இந்த பிசி 40, 04 அப்படின்னு திருப்பலாம். இல்லை நம்ம 01 நம்ம பிசி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 01ன்ற நம்பரை பிசியில் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த 65. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 645ன்ற நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த 645 இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வருது நமக்கு. இந்த 40, இந்த 1யும் சேர்த்திங்கன்னா நமக்கு 401 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த 465 ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 104 அப்படின்ற நம்பர் தான் வருது. அப்போ அந்த 104 திருப்பி நமக்கு 401ன்ற நம்பரு வரலாமான்னு பாருங்கள். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த 654, இந்த 401. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி செட் ஆகுதா பார்த்துக்குங்க. ஓகேவா? பிசியில் 01, 47. அதுக்கு நம்ம 401, 547ன்னு மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதை வச்சு இதோட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் கால் இல்லை வாட்ஸ்அப் கால் எது வேணாலும் பண்ணுங்கள். புக்கிங் பற்றி எந்த தகவல் வேணும்னாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த 01ன்ற நம்பரு ஏற்கனவே நாம் ஃபாலோ நம்பரில் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்லேயுமே வந்திருக்கு.
எப்படின்னு பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள்.